நீங்கள் நல்லா தலைவலின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கிட்ட போகிறீங்க. அந்த டாக்டரும் உங்களுக்கு ஒரு டேப்லெட் கொடுக்குறாரு. சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு தலைவலி சரியாயிடுது. அதுக்கப்புறம் தான் அந்த டாக்டர் உங்ககிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு கொடுத்தது தலைவலி மாத்திரை கிடையாது, அது வெறும் ஒரு இனிப்பு மாத்திரை தான், சுகர் கியூப் தான் அது அப்படின்னு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல சரி பண்ணது அந்த மாத்திரை கிடையாது, உங்களோட உடம்பு, உங்களோட மைண்டு. இதுதான் இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட மனசு ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா உடம்பு தானாக அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை வந்துட்டு இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்டடியில் என்ன பண்ணாங்கன்னா, முழங்கால் வலிக்கு, அதாவது நீ பெயினுக்காக வந்திருந்த சில பேஷண்ட்ஸுக்கு பாதி பேருக்கு ஒரிஜினல் நீ சர்ஜரியும் மீதி பேருக்கு சர்ஜரி பண்ணதாக பொய்யும் சொன்னாங்க. அப்போது வந்து எல்லா பேஷண்ட்ஸுக்குமே நீ பெயின் சரியாயிடுச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்களோட மனசு அதை ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உடம்பு ரியாக்ட் பண்ணி அந்த பெயினை ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. உங்களோட நம்பிக்கைக்கு இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஏன் ஊரில் இருக்கவங்க சொல்கிற நெகட்டிவ் நியூஸ்லாம் நம்பிட்டு இருக்கணும்? நல்ல பாசிட்டிவான திங்ஸை மட்டுமே நம்பி ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா, உங்களோட ஹெல்த்லேயும் லைஃப்லேயும் நிறைய பெரிய பெரிய சேஞ்சஸ் உங்களால் கொண்டு வர முடியும். இந்த வீடியோவுக்கு 1K லைக்ஸ்க்கு மேலே வரும்போது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மைக்ரேனும் அதோட ரெமெடிஸ் பற்றியும் போட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.